இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. யாரோ ஒருத்தர் இடத்துல கசப்பா இருக்கிறீங்களா, பகையா இருக்கிறீங்களா, இல்லைன்னா உங்க பிள்ளைகளை ஏதோ ஒரு விஷயத்துல நீங்களா மனசுக்குள்ள வச்சு வச்சு நொந்து 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 ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரமா அதை ஷார்ட் அவுட் பண்ணுங்க, சீக்கிரமா அதை கிளியர் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடியே ஓடி அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அதையே மனசில் நினச்சிட்டு உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கெடுத்துட்டு உங்கள் எதிர்காலத்தை வீண் பண்ணிட்டு உங்கள் தரிசனத்தை குறைச்சிட்டு நீங்களாகவே ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போகாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்னைக்கே சரி நடக்கிறது நடக்கட்டும், பேசி அதை ஒரு காரியமே அழகாக அதை பேச்சுவார்த்தையில் சமாதானமாக முடித்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் உதவி செய்வார். இனி இந்த மாதிரி விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உடனே அந்த ஆண்டவர் சொல்கிறார்ல, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி டக்கு 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 டக்குன்னு ஒருத்தரை அதை வளர்த்துறவே கூடாது, அப்படியே உடனே சரி பண்ணக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஞானத்தை கொடுங்கப்பா. நாங்கள் எந்த காரியத்தையும் வளர்த்துறவே கூடாதுப்பா. வளர்த்து அதனால ஒரு தீமையை நாங்கள் அனுபவிச்சிடக்கூடாது. எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. உங்கள் பிரசன்னம் கூடவே இருந்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.